இப்போ எல்லாருமே நாம கத்துக்கிடலை, நம்ம பையனாவது கத்துக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சின்ன வயசுல நம்ம கத்துக்கிடணும்னு நினைச்சிருப்போம், முடியாது. இப்போ கத்துக்கிடணும் அப்படின்னா கத்துக்கிட முடியாது, பசங்களை கத்துக்கிட வைக்கிறோம். இப்போ அதை வச்சுதான் நான் எழுதுறேன். நான் கற்றுக்கொள்ளாததை என் மகன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தின்னும். நான் கற்றுக்கொள்ளாததை என் மகன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தின்னும். நான் தேடிய பாதைக்கு பரிவட்டம் கட்டிய பண்பாளி. நம் மாஸ்டர். ஏன்னா நானும் தேடிட்டு இருந்தேன், சிலம்பம் கற்றுக்கிடணும், கராத்தே கற்றுக்கிடணும் அப்படின்னு. அது என்னால் முடியாது, என் பையன் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடிட்டு இருந்த போது கிடைச்ச பண்பாளி தான். முதலில் என் மகன் அணிந்த இந்த சீருடை என் கண்களுக்கான கவச குண்டலமானது. அவன் விட்ட ஒற்றை குத்து கராத்தேவுக்கே ஆன அசல் முத்திரையானது. 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தியிருக்கும். ரேவதி மேடம் கொஞ்சம் மன்னிச்சுக்காங்க. 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கும். செண்பக பூவுக்கும் நம்ம செண்பகராஜ் மாஸ்டருக்கும் செண்பக பூவிடமோ உள்ளது மருத்துவ குணம். நம் செண்பகராஜ் மாஸ்டரும் உள்ளது மருத்துவர் மனம். பார்த்திருப்பீங்க, ஒரு 2 நிமிஷத்துல போயிட்டு அந்த பையனை கூட்டு போயிட்டு உடனே வந்துட்டாரு. இப்பூவோ காட்டில் உள்ள தூசுக்களை நீக்கும். இவர் சொல்லோ மாணவர்கள் மனதில் உள்ள மாசுக்களை போக்கும். செண்பக பூவோ பயன்படும் வாசனை திரவியமாய். இவர் மாணவர் என்றால் போட்டிகளில் தெரியும் தனி பிறவியுமாய். இப்பூவை வழிபாட்டில் வைத்து செல்வத்தை பெருக்கலாமா. இவரும் பெருக்கி வைத்திருக்கிறார் 11 ஆண்டுகளாய் மாணவ செல்வங்களை. பயிற்சியின் படிக்கட்டில் ஏறி முயற்சியின் முதுகெலும்பில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். இவர் மாணவர்களுக்கு போதிப்பது காற்றில் கைகளை நீட்டி கவனத்தின் தீபம் மனதில் ஏற்றி கராத்தே பயிலும் வீரனே, முதலில் கட்டுப்பாட்டை கற்றுக்கொள் என்பார். இதையெல்லாம் நான் ஒட்டு கேட்டவன். எவ்வளவு கசப்பான போதிலும் தன் நிழலில் அதை காட்டாத வேப்ப மரமாய் இரு என்பாய். கோபம் தேவைப்படும் போது கேடயமாக இருக்கணுமே தவிர ஆயுதமாய் கூடாது என்பார். வெற்றி கோப்பை மட்டுமல்ல இலக்கு, வீழ்ந்த பின்னும் எழ பழக்கு என்பார். இதையும் நான் ஒட்டு கேட்டவன். இதையெல்லாம் இவர் நல்லொழுக்கமாய் மாணவர்களுக்கு போதிப்பது. மலைக்கு சவால் விடும் பொறுமையும் அலைக்கு சாந்தி தரும் அன்பும் கொண்ட ஆசான்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவரின் முயற்சியை எனக்கு எடுத்துக்காட்டு. வாழ்த்துக்கள் மாஸ்டர். நன்றி.